ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம WeCool பிராண்டோட இயர்பட்ஸ் பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Moonwalk M2 இதுதான் இந்த மாடலோட நேமு. ஸோ இது வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இயர்பட்டு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.1 ப்ளூடூத்து, டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து 20 to 30 ஃபீட்டு, அண்ட் ஸ்பெஷல் வந்து ஸ்டாண்ட் பை ஹார்ஸ் வந்து 120 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 மைக்குள்ள ஒரு இயர்பட் இது. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் 4 மைக் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு 2 சைடு யூஸ் பண்ணுறதான இயர்பட்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு. ஸோ WeCool அப்படின்றது தான் வந்து பிராண்டு. இந்த இயர்பட் வந்து ஒரு 30 mm லென்த்து உள்ளது. ஸோ நம்ம இயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி உள்ள ஒரு இயர்பட்டு. வந்து சார்ஜிங் கேஸு, நம்மளோட இயர்பட்டை சார்ஜ் பண்ணக்கூடிய கேஸு. இதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 400 AH கெப்பாசிட்டி உள்ள ஒரு சார்ஜிங் கேஸ் இது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இயர்பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். அதில் வந்து மேக்னெட் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போயிட்டு உள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும். தென் இது வந்து C டைப் சார்ஜர், அதில் நம்ம வந்து சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் லைட்ஸில் தான் வந்து யூஸ்வலாக நமக்கு சார்ஜ் பண்ணும் போது எவ்வளோ பேட்ரி இருக்குதுன்னு தெரிய வரும். அண்ட் தென் நமக்கு இங்கே சொன்ன மாதிரி C டைப்பு ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ணுறதான அந்த அடாப்டர் கூட நம்ம இதை இன்சர்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். 4 பீஸ் வந்து இந்த லப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாரண்ட்டி கார்டு கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கினா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகும். இது வந்து 1 year வாரண்ட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் தென் நமக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் கண்டிப்பாக வாசித்தா தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணோம், எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணோம், 2 to 3 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் 8 hours வந்து ப்ளே டைம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது ப்ளே அண்ட் பாஸ்க்கு வந்து சிங்கிள் டச்சு. ஸோ இந்த இயர்பட்டுக்கு மேலே நம்ம சிங்கிள் டச் பண்ணும்போது அது சாங்கை வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் கால் கட் பண்ணுறதுக்கும் அது யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டபுள் டேப் 2 டச் பண்ணும்போது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம மொபைலில் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோன்னே நமக்கு கீழே வந்துருச்சு Moonwalk M2ன்னு சொல்லிட்டு. டச் பண்ண அது வெரி ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் பண்ண பிறகு இதில் தான் பேர் ஆகிருக்காத ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்து பேரிங் ஆப்ஷன் கேட்குது. நான் பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம். ஒரு டச் சிங்கிள் டச் பண்ண உடனே அது வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த டச் பண்ண உடனே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாஸில் இருக்குது. ஸோ இந்த இது வந்து டச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிங்கிள் டச் பண்ணும் போது ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, டபுள் டேப் பண்ணால் ரைட்டில் இல்லை லெஃப்டில் என்ன பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ ரைட் இது. ஸோ ரைட்டில் டபுள் டேப் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஆர் நெக்ஸ்ட் சாங்குக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம ஆன் பண்ணியாச்சு. 2 டேப் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த 2 டேப்பு நெக்ஸ்ட் வீடியோ போயிடுச்சு. ப்ரீவியஸ் சாங் போனோன்னா லெஃப்ட் சைடில் உள்ள இயர்பட்டை 2 டபுள் டேப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 3 டேப்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். 1 2 3. ஸோ வரல. அகெயின் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 3 பண்ணும்போது இந்த ஓரத்தில் நமக்கு வந்து இந்த வால்யூம் பட்டன் வந்து போகுது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அப்போ வரல. அப்போ ஃபஸ்ட்டு 2 டச்சுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்து அந்த 3 டேப்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ மேபி பழகுனா சரியாகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனால் கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.